இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்திருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோடில் வந்து ஆகாஷுக்கு வந்து சரியாச்சு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆகாஷோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே இருக்க சித்து எல்லாருமே கூட வந்துட்டு எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மேகா பார்த்துட்டு இருக்காங்க. மேகா வந்து ஆகாஷோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் வந்து ஆகாஷை வந்து எங்கள் வீட்டில் ஆர்த்தி கூட வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷோட அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க மேகா கிட்ட, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, சும்மா அவங்க விஷயத்தில் தலையிடாத. ஏன்னா ஆர்த்தி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் பையனை வந்து கண்ணை முழிச்சு பார்த்துருக்கான். ஸோ நீ வந்து அவங்க விஷயத்தில் இனிமேல் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆகாஷோட அப்பா மேகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னோட பேச்சை கேட்டு தான் என்னோட பையனுக்கு ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கு, நீ இதனால் எங்களோட விஷயத்தில் நீ எப்போவுமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஸோ மேகா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் வந்து சேர்ந்து வாழவே விட மாட்டேன், ஆகாஷும் ஆர்த்தி எப்படி தான் வாழ்கிறாங்க பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறாரு, நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து ஆகாஷையும் ஆர்த்தியும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட என்னோட பிரமோன் முடிச்சிருக்காங்க.